தள்ளப்படுகிறான். இந்த நரகத்திலிருந்து மனு குலத்தை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து ஒரு மனு குலத்தை விடுவிக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார். பல பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களையும் எங்களையும் வாழ வைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து அவர் குழந்தையாக பிறந்தார். அவர் வளர்ந்தார். 33 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தின் நாட்களிலே குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். சப்பானிகள் நடந்தார்கள். செவிடர்கள் கேட்டார்கள். மரித்த 3 பிணங்களை இயேசு உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, ஒரு கட்டுக்கதையோ யாரோ ஒருத்தர் அனுப்பி போய் சொல்லி என்று சொல்லி நாங்கள் இங்கே அறிவிக்கவில்லை. ஒரு காலத்தில் நாங்களும் உங்களை போலதான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் இயேசு கிட்ட நாங்கள் வந்தோம். இந்த இயேசு எங்களுக்கு பூரண சமாதானத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவருடைய பிள்ளைகள் எங்களையும் இயேசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பெற்ற இந்த சமாதானம், நாங்கள் பெற்ற இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான் நாங்கள் இங்கே மெட்ராஸ்ல இருந்து இவ்வளோ தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். அருமையான